எந்த நேரத்திலும் இந்த வார்த்தை தான் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். குறையாவே இருந்தாலுமே கூட, கஷ்டமே ஏதோ கொஞ்சம் இருந்தாலும் கூட, சிரமங்களும் நெருக்கடிகளும் நம்மளை சுற்றி இருந்தாலும் கூட, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக அந்த வார்த்தையின் பரக்கத்தினாலே அல்லாஹ் நம்முடைய சிரமங்களையும் கஷ்டங்களுக்கும் தீர்வை தருவான். இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. முல்லா நஸ்ருதீன் இருக்கிறார, வேடிக்கையான ஒரு விகடகவி. அவருக்கு ஒரு ஆசை, சந்தையில் போய் ஒரு வித்தியாசமான குதிரை வாங்கணும்னு ஆசை அவருக்கு. யாருமே ஊரில் வச்சுக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு குதிரை வாங்கணும். சுற்றி சுற்றி பார்த்தாரு, கிடைக்கல. கடைசியில் ஒரு குதிரை மாட்டுச்சு. எப்படி மாட்டுச்சு அப்படின்னா, அந்த குதிரையினுடைய ஓனர் சொன்னால், இந்த குதிரை வித்தியாசமான குதிரை. என்ன வித்தியாசமான குதிரை முதல்ல சொல்லு நீ அப்படின்னாரு. இல்லை, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் வேகமாக ஓடும்.